தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவி. தமிழகத்திலேயே விற்பனையில் மட்டுமல்லாது சேவையிலும் சிறந்த தரத்தை கொடுத்து வரும் ஈசிடெக் சிசிடிவி ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு விழா. உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல கட்ட முயற்சிகளை செய்தார். ஆனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் போர் நிறுத்தத்துக்கு முன்வரவில்லை. இதனால் ட்ரம்ப் கடுப்பானார். ரஷ்யாவிடம் இந்தியாவும் சீனாவும் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குகின்றன. அதன் மூலம் போரை மறைமுகமாக அந்நாடுகள் ஆதரிக்கின்றன என்று குற்றம் சாட்டினார். But India has, you have to understand, for many years it was a one-sided relationship. Only now since I came along and because of the power that we have with tariffs, India was charging us tremendous tariffs, about the highest in the world. They were about the highest in the world, number one. And we therefore weren't doing much business with India, but they were doing business with us because we weren't charging them. Foolishly, we weren't charging them. So they would send in massive, everything they made, they'd send it in, pour it into our country. Therefore, it wouldn't be made here, which is a negative. But we would not send in anything because they were charging us 100% tariffs and, இரு நாடுகள் மீதும் அதிக வரிகளை விதித்தார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும்படி இந்தியாவை எச்சரிக்க இந்திய பொருட்கள் மீது 50% வரி போட்டார். இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுடன் வர்த்தக உறவை விரிவுபடுத்த பிரதமர் மோடி முடிவு செய்தார். அதற்கு சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் அச்சாரம் போட்டார். மோடி, புட்டின், ஜி ஜின்பிங் ஒன்றாக சந்தித்து பேசியது உலகளவில் பேசுபொருளானது. அமெரிக்காவின் அடாவடி வரி விதிப்பு பற்றியும் மூவரும் விவாதித்தனர். அதன் தொடர்ச்சியாக சீனாவில் பேட்டியளித்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார். அவர் கூறியதாவது: இந்தியா 150 கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய நாடு. சீனாவும் அப்படித்தான். இரு நாடுகளுமே வலிமையான பொருளாதாரம் கொண்ட நாடுகள். அவ்விரு நாடுகளிலும் உள்நாட்டு அரசியல் இருக்கிறது, சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரிய நாடுகளான இந்தியா மற்றும் சீனாவை பொருளாதார ரீதியாக மிரட்டி அடிபணிய வைக்க நினைப்பது சரியல்ல. அபராத வரி போடுவேன் என்று திரும்ப திரும்ப இந்தியா மற்றும் சீனாவை மிரட்டினால் அந்நாடுகளின் தலைவர்கள் எப்படி பொறுத்துக் கொள்வார்கள்? இது போன்ற மிரட்டலுக்கு அந்நாட்டு தலைவர்கள் அடிபணிந்து விட்டால் அவர்களது அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்? வீழ்ச்சியை தானே சந்திக்கும். எனவே இந்தியா, சீனா நாடுகளின் தலைவர்களை மிரட்டி பணிய வைக்கும் முயற்சியை அமெரிக்கா கைவிட வேண்டும். அது தவறான அணுகுமுறை என்பதை அமெரிக்கா உணர வேண்டும். இந்தியாவும் சீனாவும் காலனித்துவ ஆதிக்கத்திலிருந்து மீண்டு வந்தவை. கடும் சவால்களையும் அச்சுறுத்தல்களையும் கடந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்ட நாடுகள். இப்போது காலனித்துவ சகாப்தம் முடிந்துவிட்டது. இந்தியா மற்றும் சீனாவுடன் பேசும்போது மிரட்டும் தொனியில் பேசக்கூடாது. அது சரியாக இருக்காது என்பதையும் அமெரிக்கா உணர வேண்டும் என்று அதிபர் புட்டின் கூறினார். இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகியவை மிகப்பெரிய பொருளாதார நாடுகள். அவற்றின் மீது ஒரு நாடும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, செலுத்தவும் முடியாது. உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் சம உரிமைகள் இருக்கிறது. ஒரு நாட்டை இழிவாக பேசிவிட்டு அந்த நாட்டுடன் நல்லுறவை எப்படி பேண முடியும்? ஒற்றை நாடு ஒட்டுமொத்த உலக அரசியலையும் ஆட்டி படைக்க நினைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த உலகின் பாதுகாப்பையும் ஒரு நாடு நிர்ணயம் செய்ய முடியாது. அது நியாயமானதும் அல்ல. எனவே ஒற்றை நாட்டின் ஆதிக்க முடிவுக்கு வர வேண்டிய தருணம் இது எனவும் புட்டின் கூறினார். புட்டின் கூறிய கருத்துக்கள் எல்லாமே அமெரிக்காவையும் அதிபர் ட்ரம்பையும் நேரடியாக தாக்கும் விதமாக இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது.